அன்பு உள்ளங்களே வணக்கம். இன்றைய பதிவில் 6ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் 3ல் அணி இலக்கணம் கற்கண்டு பகுதியில் அணி இலக்கணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முடியும் என்றால் முயற்சி எடு, முடியாது என்றால் பயிற்சி எடு. இன்றைய பதிவில் என்னென்னா அணி இலக்கணம். அணி அணி என்ற சொல்லுக்கு அழகென்று பொருள். புரியுதுங்களா? அணி இலக்கணம். எதிலும் அழகை காண விரும்புவது நம் மனிதர்களுடைய இயல்பு. எல்லாமே அழகாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்மளோட இயல்பு இல்லைங்களா? அதே மாதிரி கவிஞர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தாம் இயற்றக்கூடிய செய்யலை சொல்லாலும் பொருளாலும் அழகுபடுத்துவது தான் அணி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வீடு கட்டுறோம், அழகான வீடு கட்டுறோம். கடைசியாக பூச்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வோம்? கண்ணை கவரக்கூடிய வகையில் வண்ண பூச்சுக்களை பூசுவோம். அது மாதிரி தான் கவிஞர்கள் தன்னுடைய பாடல்களில் மேலும் மெருகூட்டுவதற்காக என்ன செய்கிறாங்க? அணி இலக்கணத்தை அமைத்து பாடுகின்றார்கள். பாருங்கள், எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு. நாம் நம்மை அணிகலன்களால் அழகுபடுத்தி கொள்கிறோம். நம்மளை அழகுபடுத்தணும் அப்படின்னா என்ன செய்வோம்? ஆடையால் அழகுபடுத்துவோம், ஆபரணங்களை அணிந்து அழகுபடுத்தி கொள்வோம். அதுபோல் கவிஞர்களும் என்ன செய்வாங்க? தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர். அதனால இதனை விளக்கக்கூடியது எது? அணி இலக்கணம். அணி என்ற சொல்லுக்கு என்னன்னு பொருள்? இது ஒரு மதிப்பெண் வினால கேட்பாங்க. அணி என்ற சொல்லுக்கு அழகு அப்படின்னு பொருள். கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது எது? அணி. சொல்லாலும் பொருளாலும் பாடலை அழகுபடுத்துவது அணி. எப்படி? மருந்தை தேனில் கலந்து வெறுமான மருந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? கசக்கும் இல்லையா? ஆனால் தேனில் கலந்து கொடுத்தோன்னா என்ன இனிக்கும். அது மாதிரி பாடலுக்கு சுவையூட்டுகின்றனர். மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை என்ன சொல்கிறாங்க? சுவைபட கூறுவது தான் அணி. சொல்ல வந்த கருத்துக்களை சுவைபட கூறுவது. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 அணி தான். சின்ன வகுப்புங்கிறனால உங்களுக்கு 2 அணி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒன்று இயல்பு நவிர்ச்சி அணி. நவிர்ச்சி அப்படின்னா என்னென்னா சொல்லுதல். நவிர்ச்சினா சொல்கிறத நவிழ்தல் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இயல்பு நவிர்ச்சி அணி. நம்ம இப்போ இந்த இதில் அப்படியே இந்த இலக்கணத்தில் அந்த தலைப்புல இருந்தே நம்ம இலக்கணத்தை அந்த அணி என்ன அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். இயல்பு அப்படின்னா என்னது? நம்ம நேச்சராக இயல்பாக சொல்கிறது என்னது? இயல்பு நவிர்ச்சி. அப்போ ஒரு பொருளினுடைய இயல்பு தன்மை மாறாமல், அதாவது ஒரு பொருளை உள்ளது உள்ளபடி சொல்லிட்டு வந்தா அதுக்கு பேர் என்னது? இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பாக சொன்னால் இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வாக சொன்னால் உயர்வு நவிர்ச்சி அணி, மிகைப்படுத்தி சொன்னால் உயர்வு நவிர்ச்சி அணி. நல்லா புரிஞ்சுக்கணும். இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது என்ன அணி? இயல்பு நவிர்ச்சி அணி. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா தன்மை நவிர்ச்சினா, உள்ளது அப்படியே இயல்புத்தன்மை மாறாமல் சொல்கிறதுனால அதுக்கு தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு. சரிங்களா? இப்போ இயல்பு நவிர்ச்சி அணி அல்லது தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னா என்னென்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இயல்புத்தன்மை மாறாமல் அப்படின்னா இயல்பு நவிர்ச்சி அணி, தன்மை நவிர்ச்சி அணி. என்னது? ஒரு பொருளின் இயல்பு தன்மை மாறாமல் வருவது இயல்பு நவிர்ச்சி அணி அல்லது தன்மை நவிர்ச்சி அணி. அவ்வளோதான். இங்கே நமக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பாட்டு பாருங்கள் கொடுத்துருக்காங்க. கவிமணி தேசிய விநாயகனார் பாடல். அதாவது தோட்டத்தில் கண்ணுக்குட்டி மேயுது, அது அம்மா பசுக்கு என்ன செய்யுது? அதை அன்பால் நேசிக்குது. அதை இயல்பு அப்படியே மாறாமல் சொல்கிறாங்க பாருங்கள். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் நண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி அப்படிங்கிறாரு. அதாவது பசு மேயறது, கண்ணுக்குட்டி அதுக்கிட்ட போகிறது, நாக்கால் அது அன்பு பரிமாறுறது, இதெல்லாம் இயல்பாக நடக்கிறது தான். அது அப்படியே உள்ளபடி சொல்கிறதுனால இப்பாடலில் என்ன சொல்கிறாரு கவிஞர்? பசுவும் கன்றும் ஒன்றன் ஒன்றி கொஞ்சி விளையாடுவதை, தாயும் செய்யும் கொஞ்சி விளையாடுவது, அது இயல்பாக நடக்கிறத அப்படியே சொல்லி வராரு. அதனால இதுக்கு பேர் என்ன? இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்புத்தன்மை மாறாமல், அதனால இயல்பு நவிர்ச்சி அல்லது தன்மை நவிர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது என்னது? உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணி. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். உயர்வு அப்படின்னா என்னென்னா உயர்த்தி கூறுவது, அதாவது உள்ளதை மிகைப்படுத்தி கூறுவது.
மிகைப்படுத்தி கூறுவது அப்படின்னா என்ன? ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது என்னது? உயர்வு நவிர்ச்சி அணி. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. உயரமான மலையை என்னன்னு சொல்கிறோம்? விண்ணை தொடும் மலை அப்படின்னு உயர்த்தி சொல்கிறோம். இப்போ செந்தமிழ் நாடேனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னார் பாரதியார். செந்தமிழ் நாடு அப்படின்னு சொல்லலையே தேன் வந்து பாயுது நம்ம காதில் அப்படிங்கிற. இப்போ அதெல்லாம் மிகைப்படுத்தி கூறுறதுங்களா? அப்படி சொல்கிறது உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது என்ன அணி? உயர்வு நவிர்ச்சி அணி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு எடுத்துக்காட்டு, அதாவது தாலாட்டு பாடுறாரு நம்ம தாத்தா வந்து தாலாட்டு பாடுறாரு. அப்போ தாத்தானாவே பேர குழந்தைகளுக்கு என்னது? உயர்வு தானே. பாருங்க, குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று. கூதல்னா குளிர்ந்த மிகவும் குளிரக்கூடியது. வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று. வெந்நீர் போட்டு குளிச்சா மேலே கருத்து போயிடும்னு. ஆகாச கங்கை என்ன செஞ்சிருமா? அனல் உரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து குழந்தைக்காக என்ன செய்கிறாங்களாம்? பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு சொல்லி உயர்வா சொல்றாங்க. அப்போ ஒரு தாய் தாலாட்டு பாடுறா. மாமன் அடித்தாரோ மல்லிகைப்பூ சென்றாலே அப்படின்பா, அத்தை அடித்தாலோ அரளிப்பூ சென்றாலேம்பா. மாமன்னா உயர்வு, தாய் மாமன்னா என்னது? உயர்வு. அதனால மல்லிகைப்பூ சென்றாலே அப்படின்னு சொல்லுவா. மண்ணாலே காப்பு செய்து தண்ணீரில் நிற்க வைப்போம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அப்போ தாத்தா வந்து பேர குழந்தைக்கு தண்ணீருக்கு என்னது? பெருமைப்படுத்தி கூறுறா. அதனால அது என்ன அணி? உயர்வு நவிர்ச்சி அணி. பாடலில் உயர்வு நவிர்ச்சி அணி அமைந்துள்ளது. பாருங்க, கற்பவை கற்ற பின்ன ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த பாட்டில் நம்ம என்ன அணி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். 6 சக்கரம் 100 வண்டி, அழகான ரயில் வண்டி, மாடு கண்ணு இல்லாமத்தான் மாயமாத்தான் ஓடுது, உப்பு பாறை ஏற்றும் வண்டி, உப்பிலி பாளையம் போகும் வண்டி. என்னது? ரயில் வண்டி போகிறது இயல்பு, அதைத்தான் அப்படி சொல்கிறாங்க. 6 சக்கரம் 100 வண்டி, அழகான ரயில் வண்டின்னு. இப்போ உள்ளது உள்ளபடி என்ன சொல்கிறாங்க? இயல்பாக ரயில் போகிறத சொல்கிறதுனால அது என்ன அணி? இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மதிப்பீட்டு வினாக்கள் பாருங்கள். உள்ளதை உள்ளவாறு கூறும் அணியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ உள்ளதை உள்ளவாறு இயல்பாக கூறுறதுனால இயல்பு நவிர்ச்சி அணி அல்லது தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு அதுக்கு பேர். சரிங்களா? உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னா என்ன? ஒரு பொருளின் இயல்பை என்ன செய்கிறோம்? மிகைப்படுத்தி கூறுவது, உயர்த்தி கூறுவது என்ன அணி? உயர்வு நவிர்ச்சி அணி. நன்றி குழந்தைகளே.